Hello guys, so இன்னைக்கு ரெண்டு வீடியோவை ஒரே வீடியோல பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் சேல்ஸ் வீடியோ, அதுவும் ஃபிஷஸ் இல்ல ஒரு டிஃபரெண்டான கிரியேச்சர். தென் இந்த கிரியேச்சருக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அது ஒரு டிஃபரெண்டான கிரியேச்சர் தான், அது ப்ரீடிங் வீடியோ. ஸோ நம்ம இதுல ஆக்சுவலா சேல் போஸ்ட் மட்டும் தான் இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீடிங்க்கு எப்படி நான் சூஸ் பண்ணிருக்கேன் அதெல்லாம் பார்க்க போறீங்க. யூனிக்கா இருக்கும். சேல்ஸுக்கு என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபில்லர் கிராப். ஸோ ஃபில்லர் கிராப் ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கிரியேச்சர் இது. ஸோ இந்த கிராப்ஸ் எல்லாமே ஒன் ஹேண்ட் பெருசா இருக்கும். இது ஒன் ஹேண்ட் கிராப்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து ஃபில்லர் கிராப் ஒரு சரி ஓடிடுச்சு. ஸோ ஆக்சுவலா இவங்க வந்து எப்படி ஃபைட் பண்ணுவாங்க, அவங்களோட ஆரிஜினை எப்படி பாத்துக்கணும்னா, இப்ப ரெண்டு இது கை எதுக்கு பெருசா இருக்கும் அந்த இது என்ன செய்யணும்னா இன்னொரு கிட்ட போய் சண்டை போடாம இப்படி பிடிச்சி இப்படி தள்ளி விடும். இல்ல அதை அட்டாக் பண்ண வருதுன்னா டக்குனு இப்படி அதை கொடுக்குற பிடிச்சி இப்படி தூக்கி வைக்க, அதாவது ஆள் வெயிட் கம்மியா இருக்கும். அது பாடி வெயிட்டுக்கு ஈக்குவலா அதோட கை வெயிட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு கிராப் எடுத்து கையில காமிக்கிறேன். ஸோ இது அதோட கை சைஸ் பாத்துக்கோங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அழகா அதோட பாடி கலர் அண்ட் சைஸை பாத்துக்கோங்க. ஸோ அது கை சைஸும் பாடி சைஸும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். மொத்த வெயிட் இந்த இடத்துல இறக்கிடுவாங்க. ஆமா, ஸோ அப்படின்றப்ப அது நல்லா ஆர்ம்ஸ் வச்சிருக்க மாதிரி இப்படி பிடிச்சி ஒரு கிராப் இப்படி தள்ளி விடுறது அதெல்லாம் செய்யும். நான் லாங்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்தேன், அப்ப உங்களுக்கு அதுல காமிக்கலாம்னு எடுத்திருந்தேன். என்ன செஞ்சுன்னா அங்கங்க இந்த ஓரத்துல ஒரு இது பிடிக்குதுன்னா இன்னொரு கிராப் இருந்துச்சுன்னா அது அப்படியே வரப்பே தள்ளி விடும். இல்லைன்னா இந்த வச்சு தடுத்துக்கிட்டே போகும். லைக் நம்ம போலீஸ்லாம் கையில ஒரு பேரியர் இது வச்சிருப்பாங்களே, கார்டு வச்சிருப்பாங்க, வச்சுட்டு தள்ளிட்டு போவாங்களே. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு கை வந்து ஒரு ஆமா அப்படி யூஸ் ஆகும். ஸோ ரொம்ப டிஃபரெண்டான கிரியேச்சர். தமிழ்நாடு ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ண போறோம். இது ஒரு சில ஊர்கள்ல நேச்சுராவே கிடைக்கும், அங்க சேல்ஸ் நடக்கும். நம்ம மதுரையில இந்த கிராப் கிடையாது. ஸோ நம்ம கிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. இன்னுமே வேணா நம்ம வாங்கி கொடுக்க முடியும். கிராப் சூப்பரா இருக்கும் பார்க்கவே. ஓகே, சைக்கிள் இப்படி வச்சிட்டு இருக்கேன், விழாம இருக்கு எல்லாமே. சோ இந்த கிராப்ஸ் வந்து கையில நீங்க எடுத்துக்கலாம், பட் சம்டைம் பைட்டும் பண்ணும். இவங்க பைட் வந்து ரொம்ப ஃபோர்ஸா இருக்காது, பட் வலிக்கும். ஆமா, ரொம்ப ரத்த அளவு கிடைக்கும், சிலது கிடைக்கலாம், பட் அது ரொம்ப இதா இருக்காது. ஹெல்மெட் கிராப் வந்து ஹெர்மிட் கிராப்னு சொல்லுவாங்க. அதாவது ஷெல்ல அதோட ஷெல்ல இன்னொரு இதுக்கு மாத்திக்கிறோம். ஒரு சங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதுல போய் மாத்திக்கிறோம். அந்த கிராப் ரொம்ப கடிச்சுனா கட்டிங் பிளேட் வச்சு கட் பண்ண மாதிரி இதாகும். மோசமானது அது. நைட் நேரத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இவங்க வந்து நம்ம ஆள் இருக்கவும் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. ஆள் போனதுக்கு அப்புறம் துரு அவங்க சண்டை போட விளையாடலாம் செய்யும். நல்லா அடாப்ட் ஆயிருச்சுன்னா நல்லாவே இது உங்க கூட ஒரு பிளேஃபுல்லா இருக்குமான்னு தெரியல, ஒரு அடாப்ட் ஆகி பயம் இல்லாம சுத்தும் உங்க கூட. சரிங்களா? சோ இந்த கிராப் இப்ப நிறைய இருக்கு. அடுத்து வந்து நம்ம பிரீடிங் சொல்லியிருந்தேன்ல, சோ அது என்னன்றதை உங்களுக்கு எடுத்து வந்து காமிக்கிறேன். தென் இது வந்து நம்ம ஜோப்ரோ வீடியோல பாத்துருந்தேன். அவர் ஆக்சுவலா சூப்பரா செட் பண்ணியிருந்தாரு. நார்மலா மட்டும் வாங்கினவங்க எல்லாமே சின்ன டேங்க்ஸ்ல, கிளாஸ் டேங்க்ல இந்த மாதிரி மணல் அப்படி கிராஜுவலா ஹைட் எடுத்து வைப்பாங்க. அதை வச்சு வளர்த்து எனக்கு வீடியோ அனுப்புவாங்க. ஜோப்ரோ வீடியோ அவர் பையன் வாங்கியிருக்காப்ல. சோ அந்த வீடியோ இப்ப நேற்று வந்து டேங்க் செட்டப் வீடியோ பாத்துருந்தேன். ஆமா, நம்ம நாட்டுல எப்படி ஓட்ட போட்டு உள்ள இருக்குமோ அதே மாதிரி ஓட்ட போட்டு ஆமா உள்ள போக வர அதெல்லாம் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப்பா போட்டுருந்தாரு. ஆமா, ஃபீடிங் வந்து நமக்கு இதுக்கு வந்து ஈஸி தான். நீங்க என்ன பெலட்ஸ் போட்டாலும் எடுத்துக்கிறோம். ஆமா, இல்ல சம்திங் நீங்க ஃபிளேக்ஸ் அந்த மாதிரி போட்டாலும் சாப்பிடுவோம். ஸோ ஃபீடிங் ஈஸி தான். ஸோ ப்ரோவோட வீடியோவும் நான் அதில் அட்டாச் பண்ற முடிஞ்சா ஆமா அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இன்ஸ்டால இருந்தீங்கன்னா ஆமா ஜோ அக்வாட்டிக்ஸ் சொல்லி அவங்க வந்து நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறைய போட்டிருக்காரு, நிறைய யூஸ்ஃபுல் கண்ணா நிறைய போட்டுட்டே இருக்காரு. ஆமா, அவர் தான் அட்டாச் பண்றேன். பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி செட் பண்ணலாம். ஏன்னா அவர் வச்சிருக்கிறது நேச்சுரா, இந்த இதெல்லாம் எப்படி நேச்சுரல் என்விரான்மெண்ட் இருக்குமோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டாரு. சூப்பரான ஒரு ஐடியா. ஆமா, உங்களுக்கு அதை காமிச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அப்படி இல்ல சின்ன ஒரு நேனோ டேங்க்ல கூட நீங்க வச்சு வளர்க்க முடியும். ரொம்ப ஸ்பேஸ் இல்ல, ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அங்க உலாவிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா இருக்கும் பார்க்க. சோ இப்போ இந்த ஒரு சின்ன கிராப் அது சைஸ்க்கு பெரிய கிராப் தள்ளி விட்டுக்கிட்டே போகுது. ஆமா, சோ நல்லா இருக்கும், ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, சோ நம்ம இந்த கிராப் மட்டும் கிடையாது, என்னென்ன கிராப் இருக்குன்னு சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் ஃபிட்லர் கிராப், ஒன் ஹேண்ட் கிராப். இதுலயே நமக்கு ஸ்ட்ராபெரி சம்திங் இன்னொன்னு ரெட் கலர் வேரியன்ட் இருக்கும். அது லிட்டரலி இதே சேம் பிரைசிங் தான் வரும், ரொம்ப டிஃபரெண்ட் இருக்காது. ஆமா, இது ரொம்ப அஃபோர்டபுள் தான், ரொம்ப அஃபோர்டபுள். இவ்வளவு எக்ஸாட்டிக்கான ஒரு கிரியேச்சர் ரொம்ப அஃபோர்டபுளா கிடைக்கிறதுலாம் நம்ம இந்தியாவில தான் நடக்கும். ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு கிரியேச்சர். இதெல்லாம் எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. சரி, நீங்க ஒரு பெட்டா ஈஸியா கையில வச்சு வளர்க்க முடியும். என்னன்னா இந்த இடம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஸோ ஒரு எப்படி சொல்ல, அந்த கிராப் கடிச்சா வலிக்கிற அளவுக்கு வலிக்காத தவிர்த்து மற்றபடி இதெல்லாம் கடிக்க முடியும். பட் நீங்க நார்மலா இப்படி கையில எல்லாம் வச்சிருக்கல ஒண்ணுமே இஷ்யூ கிடையாது. ஓகே, ஸோ முதுகுல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் கலரிங்களா. சரி, ஓகே, நம்ம அப்படியே ப்ரீடிங் போவோம். இல்ல பார்ட் 2 போடலாம். இதே கிட்ட 4 நிமிஷம் கிட்ட வந்துச்சு நினைக்கிறேன். நம்ம என்ன கிராப் கிடைக்கும், ஃபில்லர் கிராப் கிடைக்கும், ஹெர்மிட் கிராப் கிடைக்கும். அதுலயும் 3 வேரியன்ட் ஆஃப் ஹெர்மிட் கிராப் கிடைக்கும். தென் டபுள் ஹேண்ட்ல பிங்க் கலர்ல ஒரு கிராப் இருக்கும். அது இது சிங்கிள் ஹேண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி டபுள் ஹேண்ட்ல அந்த கிராப் கிடைக்கும். அது எப்பயாவது தான் வரும். சோ இந்த மாதிரி ஒரு 3 to 4 வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ் நம்மகிட்ட வரும். அப்பப்போ சீசனாலே கிடைக்கும், ரெகுலரா இருக்காது. இதெல்லாம் மேக்ஸிமம் இந்தியன் ஆரிஜின்ல வரனால உங்களுக்கு ரொம்ப சீப்பான பிரைஸ்ல ஒரு எக்ஸாட்டிக்கான லுக்ல உள்ள ஒரு கிராப் உங்களுக்கு வளர்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ.